ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனீஸ் கிச்சன். இன்றைக்கி நிறையா ப்ரீபெய்ட் சிம் கார்டு இருக்குது. இந்த சிம் கார்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜியோவும் ஏர்டெல்லும் தன்னுடைய சிம் கார்டுக்கான ப்ரீபெய்ட் வேலிடிட்டியை அதிகப்படுத்திட்டாங்க. அதாவது அதனுடைய மணியை அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ நம்ம இப்போ எந்த சிம் கார்டு வாங்குறது, அந்த சிம் கார்டை யூஸ் பண்ணால் எவ்வளோ பணம் அதிகமாக நம்ம கட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஜியோலேயோ இல்லை ஏர்டெல்லையோ பார்த்திங்கன்னா நம்ம அதிகபட்சமான தொகையாக கட்ட வேண்டியதாக இருக்குது ஒரு மாதத்துக்கான வேலிடிட்டிக்கு. அதுவுமே ஒரு மாதம் இல்லை, 28 நாளைக்கு மட்டும்தான். ஸோ நம்ம அதையவே பிடிச்சி தொங்கிட்டு இருக்காமல் வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரீபெய்ட் கார்டுக்கு மாறுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒன்று. ஸோ நம்ம இந்த வகையில் பார்க்கும்போது பிஎஸ்என்எல் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரீபெய்ட் திட்டத்தை வச்சுருக்குது. அதாவது ஒரு மாதத்துக்கு 107 ரூபா போட்டால் போதும். அதாவது 35 டேஸ்க்கு இதோட வேலிடிட்டி இருக்குது. 35 டேஸ்க்கு 3 GB டேட்டா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 மினிட்ஸ் வந்து வாய்ஸ் கால், அந்த அதில் சிம் ஆக்டிவ் வேலிடிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ அதிகமாக ரீசார்ஜ் செய்யப்பட்டுருக்கு. இந்த 107 ரூபா திட்டம் இப்போ அதிகமாக மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா செலவில், அதாவது 99 ரூபா செலவில் உங்களுக்கு ஒரு திட்டமும் இந்த பிஎஸ்என்எல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு 1198 ரூபா கட்டினா போதுங்க. நீங்கள் மந்த்லி 300 மினிட்ஸ் வந்து லோக்கல், எஸ்டிடி, ரோமிங், வாய்ஸ் கால் எது வேணால் பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 1 மந்த்துக்கு 3 GB டேட்டாவும் கிடைக்கிது. இந்த டேட்டா வந்து 12 மாதம் முழுவதும் நீடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதம் 30 எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து 300 மினிட்ஸை வந்து நம்ம ஒரு 30 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க தாய்மார்கள் உண்மையாக சொல்லப்போனால் ரொம்ப அதிகமாக பணம் கொடுத்து ஏர்டெல்லையோ ஜியோலையோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிஎஸ்என்எல் சிம் கார்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இயர்லி பிளான் போட்டாலும் சரி 99 ருபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் 35 டேஸ்க்கு போட்டிங்கன்னா 107 ருபீஸ் தான் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மினிமம் நம்ம வந்து ஒரு 2 ஜிபியாவது எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து 229 மந்த்லி வந்து பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஜிபி டேட்டாவோட ஃப்ரீ அன்லிமிட்டெட் கால்ஸும் கிடைக்கிது. ஸோ இந்த டேட்டா 2 ஜிபி டேட்டா அப்படிங்கிறது 1 மந்த்துக்கு ரொம்பவே அதிகம்தாங்க. அதாவது டெய்லி 2 ஜிபி டேட்டா 1 மந்த்துக்கு கிடைக்கும். நம்ம இந்த மந்த் 1ஆம் தேதி ரீசார்ஜ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் மந்த் அதே டேட்டில் ரீசார்ஜ் பண்ணால் போதும். 28 நாளைக்கு இல்லைங்க, 1 மந்த்துக்கு வந்து இதோட பிளான் இருக்கும். ஸோ மற்ற எல்லா ப்ரீபெய்ட் திட்டத்தை காட்டிலும் ஒருத்தர்கிட்டே கொண்டு போய் நம்ம எல்லா பணத்தையும் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மத்திய அரசின் நிறுவனமான பிஎஸ்என்எல்க்கு நம்ம வந்து மாறினோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து சேஃப்டி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா அவங்க வந்து இப்போ வந்து ஏர்டெல்லோ ஜியோவோ இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணினாலுமே பின்னாடி மறுபடியும் வந்து ஏற்றுறக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பிஎஸ்என்எல் வந்து ஒரு மத்திய அரசின் நிறுவனம். இது வந்து தற்போது 4G சேவையாக மாற்றப்பட்டுருக்கு. சில இடங்களில் மாற்றப்பட்டுருச்சு, பல இடங்களில் மாற்றுறதுக்கு வந்து வேலை நடந்துகிட்ருக்குது. ஏர்டெல்லையோ ஜியோலையோ நம்ம போட்டோம்னா அந்த நிறுவனம் நிறைய சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கும். நம்மளோட பணத்தை வந்து நம்ம இழந்துக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து குறைந்தபட்ச தேவையாக எது தேவையோ அது மட்டும் போதும் அப்படின்னாக்கா நம்ம பிஎஸ்என்எல்லில் கண்டிப்பாக வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது என்னோடய சஜஷன். உங்கள் சஜஷன் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.